ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத வசனத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் காண்பித்த வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியை கர்த்தர் காண்பித்தார். உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்கிறார். கர்த்தர் செய்கிற காரியங்கள் நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாக, கிரகிக்க முடியாத பெரிய காரியமாய் அது காணப்படுகிறது. நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் காணுகிறது. நீங்கள் மீகா 7:15 வாசித்தால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி பிரதானி கேட்கிறான். சமாரியாவிலே பயங்கர ஒரு பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கொடுமையான பஞ்சம். இந்த பஞ்சம் தீர்வதற்கு அநேக நாட்கள் ஆகும். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நாளை இந்நேரத்திலே என்று சொல்லி வருகிறது. அப்பொழுது பிரதானி கேட்கிறான், வானத்திலே கர்த்தர் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்காது என்று அவன் சொல்லும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் என்று சொல்லி. வரப்போகிற ஏப்ரல் மாதம் நம்முடைய கண்களினாலே கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நாம் காண்கிற ஒரு மாதம். அந்த கிரகிக்க முடியாத பெரிய அற்புதத்தை நம்முடைய சொந்த கண்கள், யாரோ சொல்லி கேட்கிறது அல்ல, நம்முடைய சொந்த கண்களே அதை காணப்போகிறது. எப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய கண்கள் காணப்போகிறது என்பதை குறித்து தான் 4 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, சடுதியாய் சூழ்நிலை மாறும், சடுதியாய் ஆசீர்வாதம் வரும். அதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. இவன் சொல்லுகிறான், நாளை இந்நேரத்திலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொல்லுகிறான். நாளை இந்நேரத்திலே, ஒரு நாளைக்குள்ளாக, ஒரு இரவுக்குள்ளாக இந்த சூழ்நிலை மாறவே மாறாது. 24 மணி நேரத்திற்குள்ளாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக வருகிறது, நாளை இந்நேரத்திலே. அந்த பிரதானியாலே அதை நம்பவே முடியவில்லை. அந்த பிரதானி கூறுகிறான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமா, இப்படி நடக்குமா என்று கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வருகிற மாதத்திலே எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார் என்றால், நம்மாலே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத அற்புதத்தை அவர் சடுதியாய் செய்ய போகிறார். திடீரென்று உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். இதுவரை நீங்கள் அந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி காத்திருந்திருக்கலாம், பல ஆண்டுகளாக ஜெபித்திருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காதபடிக்கு மிகுதியான பிரச்சனையின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், தரித்திரத்தின் மத்தியிலும், வறுமையின் மத்தியிலும் நீங்கள் போயிருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை மாறுவதற்கு அநேக நாட்கள் அல்ல, ஒரு நாள் போதும், 20 மணி நேரங்கள் போதும். இதுவரை நீங்கள் வருடக்கணக்கில் காத்திருந்திருப்பீர்கள், நாள் கணக்கில் காத்திருந்திருப்பீர்கள், மாத கணக்கில் காத்திருந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாளை இந்நேரத்திலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இந்த வரப்போகிற புதிய மாதம் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை திடீரென்று சடுதியாய் மாற்றுகிற மாதம். இந்த காரியம் எப்படி வாய்க்க போகிறது? இது 4 குஷ்டரோகிகளை கொண்டு நடந்தது. அப்படி என்றால் தேவன் தமது திட்டத்திலே மிக மிக அற்பமான, தகுதி இல்லாத மனிதர்களை அவர் பயன்படுத்துகிறார். இந்த நற்செய்தி யார் மூலமாக இந்த சமாரியாவின் ஜனங்களுக்கு கிடைத்தது என்றால், இந்த குஷ்டரோகிகள் மத்தியிலே. இந்த குஷ்டரோகிகளை யாருமே கனப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் மிக அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதுவரை உதவிக்காக ராஜாவின் வீட்டாரையும் ஏதுக்களையும் ஜனங்கள் நம்பி ராஜாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நற்செய்தி இவர்கள் வாயிலாக வருகிறது. ஆண்டவர் அற்பமான, பெயர் தெரியாத எளிய மனிதர்களை பயன்படுத்தி உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.
பிரதானி நடக்கவே நடக்காது என்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவிசுவாசமான எண்ணங்கள் வரக்கூடாது. இது இப்படி நடக்குமா என்று கேள்வி கேட்காதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்புங்கள். நம்முடைய கண்கள் ஒன்றை பார்க்க போகிறது. சடுதியாய் நம்முடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. சடுதியாய் தடைகள் விலகப் போகிறது. சடுதியாய் அற்புதங்கள் நடைபெறப் போகிறது. திடீரென்று யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு நற்செய்தி வரும் என்பதை விசுவாசியுங்கள். அந்த நற்செய்தியை கொண்டு வருகிற மனிதர்களை பார்க்காதிருங்கள். அந்த நற்செய்தி தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதங்களை அனுபவிக்கும்படி செய்வார். இந்த பிரதானி அதை அனுபவிக்கல. ஏன்னா அவனுடைய அவிசுவாசம். அவன் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் நடக்குமா என்று சொல்லி கேள்வி கேட்டு கொண்டிருந்தான். ரெண்டாவதாக நம்முடைய கண்கள் எதை பார்க்க போகிறது? அதே 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சீரிய இராணுவருடைய பாளையத்தின் முன் அணியிலே அவர்கள் வந்த பொழுது அங்கே ஒருவரும் இல்லை. இதுவரை சீரிய இராணுவம் முற்றுகை போட்டு பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று சூழ்நிலை மாறியது. இந்த குஷ்டரோகிகள் வந்து சொல்லுகிறார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது சீரிய இராணுவத்திலே அப்படியே குதிரைகளும் கழுதைகளும் கட்டப்பட்டு இருந்தாலும் இவர்கள் பாளையத்தை விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய கண்கள் ஒன்றை காணப்போகிறது. எதுவென்றால், சத்துருக்கள் இருந்த இடம் காலியாய் இருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை உங்களை எதிர்த்த சத்துரு, இதுவரை பயமுறுத்தின சத்துரு, இந்த சத்துருவினாலே நீங்கள் தொடர்ந்து போராடி இருக்கலாம், முன்னேற முடியாதபடி இருந்திருக்கலாம். அவர்கள் நிமித்தம் நீங்கள் குறைவையும் தரித்திரத்தையும் அனுபவித்து என்ன செய்வது என்று அறியாதபடி திகைத்திருக்கலாம். உனக்கு எதிராக சத்துரு கூடாரம் போட்டு கூட உட்கார்ந்திருக்கலாம். இதை எப்படி சமாளிக்கிறது என்று தெரியாதபடி நீங்கள் வெளியே தலை காட்ட முடியாதபடி கதவை அடைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ போராடாதபடிக்கு, ஒன்றுமே செய்யாதபடிக்கு, அந்த சத்துரு இருந்த இடம் தெரியாதபடி காலியாக இருக்கிறதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. 54ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. நீங்கள் 59ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். கர்த்தர் நீதியை சரி கட்டப் போகிறார். எப்படி நீதியை சரி கட்டுவார்? ஒரு சாராருக்கு சத்துருக்களை துரத்தி அடித்து அந்த இடத்தை காலியாக்கி விடுவார். ஏசாயா 41:12 சொல்லுகிறது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள் என்று சொல்லி. நீங்கள் வெளிப்படுத்தல் 11:12 வாசித்தால் அங்கே ஒரு சத்தம் உண்டாகிறது, இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லி அந்த 2 சாட்சிகளும் அவர்கள் எழுந்து கால் ஊன்றி நிற்கிறார்கள். இவர்கள் இதுவரை விழுந்து கிடந்தார்கள். இவர்கள் விழுந்து கிடந்ததை பார்த்த ஜனங்கள் ஒரே சந்தோஷமும் பூரிப்புமாய் வெகுமதிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையாய் இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு ஜீவ ஆவி பிரவேசித்த உடனே, ஏறி வாருங்கள் என்று சத்தம் கேட்டவுடனே அவர்கள் காலூன்றி நிற்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். எதை பார்த்தார்கள்? அவர்கள் காலூன்றி நின்று ஏறி போகிறதை பார்த்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இதுவரை நீ விழுந்து கிடக்கலாம். உன் சத்துரு உன்னை குறித்து அவன் கிண்டலும் கேலியுமாக பரிகாசம் பண்ணியிருக்கலாம். உன்னுடைய நிலைமை தாழ்ந்து போகிற ஒரு நிலைமையாக, சத்துருக்களை கெக்கரிக்க பண்ணுகிற ஒரு நிலைமையாக இருந்திருக்கலாம். ஆனால் சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாகி உங்களை எழுந்து நின்று காலூன்றி நிற்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, அது மேலான அனுபவத்திற்கு நேராய்
உயர்வுக்கு நேராய் உங்களை கொண்டு போகும். இதை உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய சத்துருக்களின் கண்களும் பார்க்கும். சத்துருக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய தலை உயர்த்தப்படும். நீங்கள் ஒரு மேலான அனுபவத்திற்கு நேராய், உன்னத அனுபவத்திற்கு நேராய் செல்ல போகிறீர்கள் என்பதே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக நம்முடைய கண்கள் எதை பார்க்க போகிறது? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வாசித்தால் அங்கே ஒரு கர்த்தருடைய போஷிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கேட்கிறான், இந்த ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் 6 லட்சம் பேர் என்று சொல்லுகிறான். இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், மோசேயை பார்த்து கேட்கிறார், மோசே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படியே நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்க என்னாலே முடியும் என்று சொல்லி நீ இப்பொழுது காண்பாய். இந்த மாதம் நம்முடைய கண்கள் ஒன்றை பார்க்க போகிறது. அது என்ன? கர்த்தருடைய போஷிப்பை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. எப்படி ஆண்டவர் அந்த ஜனங்களை போஷித்தார்? நீங்கள் 78ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார். என்னாகமம் 11:21 மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் வரைக்கும் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, அவர்களுக்காக ஆடு மாடுகளை அடித்தாலும் போதுமா என்று கேட்கிறார். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவர்களுக்கு திருப்தியாக புசிக்கும்படி கொடுத்தார். நம்முடைய தேவன் நமக்காக வானத்தை திறக்கிறவர். நம்முடைய கண் ஒரு காரியத்தை பார்க்க போகிறது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு போஷிப்பு. அதனால்தான் 121ஆம் சங்கீதம் 2வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். உங்கள் தேவை இந்த மாதத்தில் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அந்த வார்த்தை என்ன? நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன், நான் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்முடைய கண் எதை பார்க்க போகிறது? நீங்கள் பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதனுடைய பலனை காண்பாய். அப்படி என்றால் என்ன? நாம் விதைக்கிற ஒரு காரியத்திற்கு இந்த மாதத்திலே பலனை பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் எதை விதைத்திருக்கிறீர்கள்? அநேகர் கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை விதைத்திருக்கிறீர்கள், காணிக்கைகளை விதைத்திருக்கிறீர்கள், உங்கள் நேரங்களை விதைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம், காணிக்கை, ஆத்துமாக்களுக்காக, ஊழியர்களுக்காக அர்ப்பணித்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் பலனை அனுபவிக்கிற ஒரு மாதம். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்களுக்கு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நம்முடைய கண் ஒன்றை பார்க்க போகிறது. இதுவரை விதைத்த எல்லா விதைகளுக்கும் அது பலனை இந்த மாதத்திலே நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனை காண்கிற மாதம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமே. பரிசுத்த பிதாவே, இந்த ஒரு புதிய மாதத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரப்பா. உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய கண்கள் உம்முடைய அதிசயத்தை காணத்தக்கதாக, சூழ்நிலைகள் சடுதியாய் மாறுகிறதை காணத்தக்கதாக, சத்துருக்களின் இடம் காலியாய் இருப்பதை காணத்தக்கதாக, ஆண்டவரே நீர் தருகிற போஷிப்பை காணத்தக்கதாக, நீதியின் விளைச்சலை காணத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.